ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாம், ஒரு வாரம் இருக்கும் கரெக்டாக. ஸோ கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கு ப்ரெஷரு. என்ன ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா, கபோர்டு ஒர்க்கு. வீட்டுக்கு கபோர்டு அடைப்பாங்கள்ல, அது இப்போதைக்கு சும்மா ஒரு பார்ட் டைம் மணி. அண்ணன் தனியாக எடுத்து பார்க்குறாங்க, அவங்க கூட பார்க்குறேன். ஸோ இப்போ அது பிரச்சனை இல்லை, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பிரச்சனை. ஸோ அதனால் கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோ போட முடியல. சரி, அப்புறம் என்ன இதை வானத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பௌர்ணமியாக என்னன்னு தெரில, நிலா வந்துட்டு ரொம்ப பிரகாசமாக தெரியுது, ரொம்ப பளிச்சுன்னு. பாருங்களேன், என் ஃபோனில் அவ்வளோ ஜூமிங் பண்ணால் கிளியராக தெரியுமான்னு தெரியலை. ஏதோ குண்டு பல்பில் ஃபோக்கஸ் பண்ணி அடித்த மாதிரி தெரியுது எனக்கு ஜூம் பண்ணால். ஆனால் நல்லாயிருக்கு இதை பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் சொன்ன மணிக்கே மல்லாக்கா படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்குறது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மணிக்கு இன்றைக்கி சுகமாக தான் இருக்குது. கட்டில் போட்டுட்டு வானத்தை பார்க்குறது படுத்துக்கிட்டு. இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு திருவிழான்னு நினைக்கிறேன். ஆமாம், நாளைக்கு சித்திரை திருவிழா. நம்ம மதுரையில் காற்று கொஞ்சம் பலமாக இருக்குது. 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி மழை, சரியான மழை எங்கள் ஏரியாவில். எனக்கு நேராக ஒரு தென்னை மரம் இருக்குது, விழுந்தால் மண்டையிலேயே விழுகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீடு அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன் வெளியில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா காடு தான், ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஜூம் பண்ணி பார்க்கும்போது குண்டு பல்ப்பு தான் தெரியுது என் கண்ணுக்கு. நீங்கள் பார்த்தீங்களா வவ்வால் வச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக கேப்சர் ஆச்சானு தெரியல, ஒரு கருப்பு கலர் ஷேடோவாக போச்சு. வவ்வாலாக தான் இருக்கணும். ஸோ அது ரொம்ப வேகமாக போன மணிக்கே இருந்துச்சு. அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தான் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறாப்புல. ஸோ காற்று கொஞ்சம் பலம் அடிக்குது மக்களே. நான் என்ன கண்டென்ட் பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. நான் பாட்டுக்கு இதே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க மறக்காமல். ஏதோ போடுறேன் யூடியூப்பில், ஏதாவது பண்ணிடுவோம் வந்துடுவோம் அப்படின்னு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதா வேணுன்றதே முடிவு பண்ணுறேன். ஏற்கனவே எனக்கு 20 சேனல்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மணி போட்டு இதில் சரி நம்ம நடப்பை பற்றி போடுவோம் அப்படின்றக்காண்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். போடுற வீடியோவுக்கு எனக்கு கொஞ்சம்